Hi friends, welcome to my village vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இது என்னோட செகண்ட் vlog. இந்த vlog எடுத்து வந்து ஒரு 2 days ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் நான் வந்து அப்லோட் பண்றேன். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் vlog எடுக்கும்போது வந்து 500 சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணல. இன்னைக்கு வந்து 524 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு திருவிழாக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அதுக்கு தான் ரெடி ஆகி 2 டைம் இன்ட்ரோ எடுத்துருக்கேன். ஸோ இந்த திருவிழா வந்து எங்கள் ஊர் திருவிழா கிடையாது, எங்கள் பக்கத்து ஊர் திருவிழா. அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து செம கிராண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கோவில் திருவிழா மட்டும் கிடையாது, ஒரு 2-3 கோவில் திருவிழா வந்து சேர்ந்து நடக்கிறதுனால நிறைய ராட்டினங்கள், நிறைய லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி போனது வந்து வருஷுக்காக தான். வருஷம் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. பார்த்திங்களா, ஒரு வருஷம் தான் பார்த்துருக்கா எங்கள் ஊர் கோவில் கொடையோட. அதுவும் ரொம்ப குட்டி பொண்ணு, இப்போ வந்து 1.5 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அவளுக்கு வந்து இந்த லைட்டிங்லாம் பார்த்தா அம்மா லைட் அப்படி சொல்லிட்டே இருப்பான். ஸோ அவளுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே வந்து நைட் டைமில் கூட்டிகிட்டு போனோம். சூப்பராக இருந்தது. நிறைய அந்த ஆர்சிலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் அழகழகாக இருந்தது. நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வருஷக்குட்டி 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். மாமா மட்டும்தான் வரல, ஏன்னா பைக் இல்லை. ஸோ 3 பேர் தான் ஒரு பைக்கில் போக முடியும். நிறைய ராட்டினம் இருந்தது. பெரிய ராட்டினம், பெரிய ஆட்கள்லாம் விளையாடுற மாதிரி பெரிய ராட்டினம்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் ஏதோ ஒரு இஷ்யூனால் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. நான் மோஸ்ட்லி 2-3 ராட்டினமே ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம வந்தது பாப்பா வச்சுட்டு நாங்கள் வந்து பெரிய ராட்டினத்தில் வந்து ஏற முடியாது. ஸோ பாப்பா வச்சுட்டு சின்ன ராட்டினத்துலேயே நம்ம ஏறுவோம். இல்லைன்னா பாப்பா மட்டும் வச்சு வந்து கைட்டே சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பாப்பா வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போனோம். அவள் வந்து அந்த பொம்மை ஒன்று இருந்தது பார்த்திங்களா, அதில் வந்து குழந்தைங்க வந்து கீழேருந்து மேலே ஏறி அப்புறமா சறுக்குவாங்க. அது வந்து அம்மா பொம்மைன்ட்டே இருந்தா. சரி போய் ட்ரை பண்ணலான்னு போனோம். ஆனால் அவள் வந்து கீழேருந்து மேலே ஏறணும். அது வந்து அவள் ஏற மாட்டாள். அதே மாதிரி கீழே தனியாக விட்டாலுமே அழுகுவா. இதை வந்து உட்கார வைக்கலாம்னு நினச்சோம். இது வந்து கைட்டு தான் சுற்றுறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுறாங்க. ஸோ அதனால் இது வேணாம் அப்படின்ட்டு சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் மழை வேறு தூரிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா ட்ரெயின் இருந்தது. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய ஆட்கள்லாம் வந்து ஏறி உட்காந்து வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, பாப்பாவோட சேர்ந்தே வந்து உட்காரலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பா வந்து இந்த மாதிரி ராட்டினத்தில் ஃபர்ஸ்ட் டைம், பிறந்ததுலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்காரா. ஸோ அவளோட நாங்களும் சேர்ந்து உட்காந்து போகும்போது ரொம்பவே ஹாப்பினஸ். இது வந்து ஒரு பெரிய இது மாதிரி. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு என்னென்னலாம் நாங்கள் பண்ணோமோ, ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட குச்சி மிட்டாயில் உள்ள குச்சி வரைக்கும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பினஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு டிக்கெட் வந்து 80 ரூபா சொன்னாங்க. 2 டிக்கெட் வாங்கி மேலே போய் எப்படியோ கஷ்டப்பட்டு இடத்த பிடிச்சாச்சு. அந்த இடத்துல உட்காரும்போது வந்து அப்பாடா, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாமே நீங்கி அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தது எனக்கு. வருஷப்பட சொன்னேன், இப்படியே வந்து நம்ம அந்த இடத்துல உட்காந்து அப்படியே போய்கிட்டே இருந்தால், சுற்றிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வருஷப்பம் ஆமாம் இருக்கும் கடனெல்லாம் வேறு யார் அடைப்பா அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து காலையிலே வருஷப்போ வந்து வேலைக்கு போயிடுவாங்க. நானும் வருஷக்குட்டி மட்டும்தான். என் மூஞ்சி அவள் பக்கம், நான் அவள் மூஞ்சி பக்கம், இந்த மாதிரியே வந்து போயிட்டுருப்போம் எங்களுக்கு. அவள் ஏதாவது விளையாடுவா, சேட்டை பண்ணுவா, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட நம்மளே தான் பார்த்துக்கணும், இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம மட்டும் தனியாக நாங்கள் 3 பேரும் முன்னாடிலாம் உட்காந்துருந்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து அந்த ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தா. ஃபுல்லாக லைட்டிங்லாம் செம்ம ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஆட்கள், குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தோன்னா அவளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணான்னு சொல்லலாம். நல்லா காற்று செம்மையாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து பாட்டு போட்டால் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவா. அந்த மாதிரி பாட்டெலாம் போட்டிருந்தாங்களா, அதை அவங்க குஷி மூடில் வந்து டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ட்ரெயினே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாட்டு போட்டுட்டு இருந்ததுனால பாப்பா வந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணால். மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது எனக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த டேனிங்கு அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ரொம்ப பயம் இல்லை. பட் எனக்கே லைட்டாக பயம் இருக்குது. அப்படின்றப்ப வருஷத்துக்கு கொஞ்சம் அவள் என்ன ஃபஸ்ட் டைம் இதை ஃபீல் பண்ணுறா இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் இதாக தான் இருந்திருப்பா. பட் இருந்தாலும் அதை அவள் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து பாட்டு பாடிட்டு கிளாப் பண்ணு, பாய் சொல்லு, டான்ஸ் ஆடு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்ததுனால அவள் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ண, சிரிச்சிட்டே இருந்தா, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. பட் அவள் மூஞ்சில் வந்து எந்த ரியாக்ஷன் காமிக்கிறானே தெரியாமல் இருந்தது. செம்மையாக அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். சிரிச்சுட்டே தான் இருந்தேன் நான். என்னோடய ஃபேஸ் வந்து சிரிப்பில் இருந்து கொஞ்சம் கூட விலகவே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் மொத்தத்தில். நான் மட்டும் இல்லை, வருஷக்குட்டி 2-3 பேருமே நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தோம். இதுதான் எங்களோட குட்டி ஃபேமிலி. இது
பர்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முருகையா அந்த சாங் வந்து ஃபேவரெட் மட்டும் சொல்ல முடியாது. அவளுக்கு பிடிச்சதே வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 தடவை அந்த சாங்க்கு வந்து பாடிடுவா. அவள் ஏதாவது அழுதுட்டுருக்கா அப்படின்னா, வா அம்மா சின்ன சின்ன வச்சு தரேன் அப்படின்னாலே ஸ்மைல் பண்ணிடுவா, நல்லா ஹாப்பியாகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி அவளை வந்து ஹாப்பி மோட்லேயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. வருஷப்பா நாங்கள் இதில் கூட கொஞ்சம் பேர்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம கொடுத்த 80 ரூபாய்க்கு இவ்வளோ தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே சாப்பிட்டாங்க. ஒரு பானிபூரியோட விலை கேட்டால் 50 ரூபா சொன்னாங்க. ஸோ அந்த பானிபூரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாப்பா வந்து அந்த பொம்மையை ஹக் பண்ணுன்னு சொன்னால் ஹக் பண்ணுவாங்க, தோளில் போட்டு தட்டி கொடுப்பாங்க, மொத்தம் கொடுத்துட்டே இருந்தா. பொம்மையை வந்து தரவே மாட்டேன்ட்டு இருந்தா. சரி சுண்டலாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனால் அதுவே வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. அந்த வேர்க்கடலை வந்து நைட் சாப்பிட்டா வந்து பாப்பாவுமே கேட்பா. ஸோ அவளுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே நாங்கள் வாங்கிக்கல. ஏன்னா பாப்பா கொடுக்குற மாதிரி நாங்கள் எதுவுமே இல்லை. வடை இந்த மாதிரி கடைகள் கூட இல்லை. ஸோ அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் தான் இருந்திருப்போம். ஆனால் ஹாப்பினஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்லவே வார்த்தை இல்லாத அளவுக்கு இருந்தது. நல்லா இருந்துச்சு. பாப்பா வந்து அந்த பொம்மையை வந்து விடவே இல்லை, வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. தட்டி கொடுங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வச்சு உளுந்து சட்னி வச்சு வந்து சாப்பிட்டோம். நைட் வந்து அரண்மனை படம் பார்த்துட்டே வந்து தூங்கணும். செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை வில்லேஜ் விலாகை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.